நான் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நான் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கு காரணம் நீங்க தான் மாமா. நீங்க மட்டும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கலன்னா இது நிச்சயமா சாத்தியம் ஆயிருக்காது. அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்து நான் நேரடியா பள்ளிக்கூடத்திலே போய் படிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் மாமா. அமுதா, என்ன மன்னிச்சிரு அமுதா. உன்னால 10வதெல்லாம் படிக்க முடியாதுன்னு உன்னை இளக்காரமா நினைச்சிட்டேன். மத்தவங்க உன்னை சாதாரணமா நினைக்கிற மாதிரி நானும் உன்னை அப்படி நினைச்சிட்டேன். அது தப்புதான். ஆனா நீ எங்க எல்லார் மனசுலயும் உன்னை பத்தி நினைச்சதை பொய்யாக்கி பெருசா சாதிச்சிட்ட. இத நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றிய? நீங்க எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இல்லாட்டி கூட சின்னதா கூட என்ன நம்பலல்ல. நீங்க 18 அரியரை வச்சுட்டு படிக்கவே விருப்பம் இல்லாம இருந்தப்போ நீங்க கண்டிப்பா படிச்சு வாத்தியார் ஆவியன்னு நான் நம்பினேன். நான் உங்க மேல வச்ச நம்பிக்கையில கொஞ்சம் கூட நீங்க என் மேல வைக்கலல்ல. அமுதா, நான் பண்ணது தப்புதான், முட்டாள்தனம் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்குதான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ என்ன படிக்க நினைச்சாலும் உனக்கு பக்கத்துணையா சப்போர்ட்டா நான் இருப்பேன். இது நிச்சயம் அமுதா. நீ நீ தைரியமா படிக்கலாம். யாருக்கு வேணும் உங்க துணை? ஒரு குழந்தை முத தடவை எழுந்து நடக்கும் போதுதான் அதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்பதான் துணையா கை தாங்கலா ஒரு பிடிப்பு தேவைப்படும். முத அடி எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் அவளே தைரியமா நடந்துருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு யாரோட உதவியும் தேவைப்படாது. நடக்கிற வரைக்கும் தான் நடவண்டி தேவைப்படும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி வாத்தி. நான் என் பொண்டாட்டிய புரிஞ்சுக்காம அவ ஆசைக்கு எதிராக நின்னது தப்புதான். அவ சொன்ன மாதிரியே பாஸ் ஆகி சாதிச்சிட்டா. இது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷத்துல என்னால பங்கெடுத்துக்க முடியல. குற்ற உணர்ச்சியா இருக்கு. எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. அவளுக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய நானே உன்னால அதெல்லாம் முடியாதுன்னு உதாசீனப்படுத்திட்டேன். ஆனா அவ எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு சாதிச்சிட்டா. இனி நான் அவளை முழுசா நம்ப போறேன். அவ அடுத்து என்ன பண்ணாலும் அதுக்கு நான் உறுதுணையா இருக்க போறேன். நீதான் என் கூட இருக்கணும் சாமி. என்ன சிதம்பரம், பிள்ளைய பள்ளிக்கூடம் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? நாம் பிள்ளைக்காக தானே வந்தோம். வாங்க போவோம். ஏய், வண்டியை கொஞ்சம் ஓரமாக போடியா, பேசிட்டு வந்துடுறோம். அமுதா, நில்லுங்க. இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை பண்ணலான்னு வந்தீங்களா? மரியாதையா சொல்றேன், வீட்டை விட்டு வெளியில போங்க. மாமா, வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? வந்து உட்காருங்க உள்ள. என்னடா, என்ன உடம்பு எப்படி இருக்கு? வாய் ரொம்ப நீளுது. இந்த ஆளும் கூட வந்துட்டாரா? எதையும் பேச விடாம ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. அடடே, வாங்க வாங்க. பெரிய மனுஷனா வீடு தேடி வந்திருக்கீங்க. வந்து உட்காருங்க. வாங்க வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க ஐயா.
உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், வந்த விஷயம் என்னன்னு சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. ஏ பரம, வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? நான் என்ன தப்பா கேட்டேன்? இருக்கிறதான் கேக்குறேன். என் பொண்ணு 10வது பாஸ் ஆகி மறுபடியும் படிக்க ஸ்கூலுக்கு போறா. அதான் அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு போலான்னு வந்தேன். பாரு, பொண்ணு இப்பதான் எல்கேஜி படிக்க போகுது. அதான் அப்பிச்சி வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சு தண்ணிய புடிச்சு ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டி விட்டு பவுடர் போட்டு பொட்டு வச்சு இடுப்புல தூக்கி வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அப்பா ஏங்க, ஐயோ உங்க மாவ தான் கூறு கட்டு போய் வீட்டுல இருக்கிற யாரு பேச்சையும் கேட்காம இப்படி ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னா நீங்களுமா அதுவும் சரின்னு வந்து நிப்பீங்க? பரம, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க? நீங்க தான் யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்றதில்ல அவளுக்கு. அவங்க அப்பச்சியாவை பண்ணட்டுமே, அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஐயா, இதுங்க தின்னது சிரிக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. ஐயோ ஐயோ டே வடிவேலு, பாத்தியாடா கோமாளி மாதிரி Dress போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வந்து நிக்கிறான். வீட்டுக்குள்ள சிரிச்சது பத்தாதுன்னு ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் நம்மள பார்த்து சிரிக்கணுமா? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. முதல்ல அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டு வேலையை போய் பாக்குற வழிய பாரு. என்னம்மா பேசுறீங்க? எதுக்கு என் மக படிக்க போக கூடாதுன்னு சொல்லுங்க. உங்க மகன் மட்டும் என்ன படிக்கிற வயசுல படிச்சாரு? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போய் ஒழுங்கா குடும்பம் நடத்தாம காலேஜுக்கு போய் படிச்சாரு. அப்போ உங்க குடும்ப மானம் போலையா? அப்போ இந்த ஊர் கேலியா பார்க்கலையா? அவங்கெல்லாம் சிரிக்கலையா? ஏன்னா உங்க மகன் படிக்கிறது உங்க குடும்ப கௌரவமா இருந்துச்சு, அதானே? உங்க மகனை படிக்க வைக்க என் மக செங்கல் சுமந்து மாவரைச்சு கடைய நடத்தி இப்படி தன்னையே வருத்தி அவனை படிக்க வச்சு இன்னைக்கு அவனை ஒரு வாத்தியாராக்கி உங்க குடும்ப கௌரவத்தை மீட்டு கொடுத்திருக்கான். இப்போ அவ தன்னோட கௌரவத்துக்காக படிக்கணும்னு நினைக்கிறா. அதை மட்டும் ஏன் தப்புன்னு சொல்றீங்க? ஏன்னா அவ பொம்பளை, அதானம்மா? பொம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியே எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே சமய கட்டில அடைஞ்சு கிடக்கணும், அப்படித்தானம்மா? ஒரு பொண்ணு படிச்சு தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது அம்புட்டு பெரிய குத்தம். அதை தடுக்கணும்னு ஒரு பொண்ணா இருந்து நீங்களே நினைக்கிறீங்க. அவ முன்னுக்கு வந்தா யாருக்குங்க நல்லது? உங்க குடும்பத்துக்கு, உங்களுக்கு தானே நல்லது. அவளை படிக்க வச்சு அழகு பார்க்காம இப்படி அழ வச்சு வேடிக்கை பார்க்குறீங்களே. ஐயா, நீங்க பல தடவை எங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனா இதுல மட்டும் நீங்க தலையிடாதீங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. அக்கா, என்ன பேசுற நீ? ஏய், நீ இதுல குறுக்க பேசாதடா. அப்படி என்ன பண்ணிட்டா உங்க பொண்ணு? பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணு புகுந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையத்தானே செஞ்சிருக்கா. அதையே எப்ப பார்த்தாலும் பெருசா பேசிட்டே இருக்கீங்க. எதுமா கடமை? எது கடமை? ஒண்ணு இல்லாத உங்க குடும்பத்தை உருப்படியாக்குனது, உங்க மக கல்யாணத்தை நடத்தி அவங்கள கரை சேர்த்தது, வாத்தியார்னு பொய் சொன்ன உங்க பையனை உண்மையான வாத்தியார் ஆக்குனது,
உங்க குடும்ப சொத்தை மீட்டு கொடுத்தது இதெல்லாம் கடமையா? உங்க குடும்பத்துக்காக என் பொண்ணு பண்ண தியாகம். அந்த தியாகத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை மறக்காமலாவது இருங்க. நரம்பு இல்லாத நாக்குங்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவீங்களா? என்னம்மா என்னாச்சு? அதை ஏண்டா என்கிட்ட கேக்குற? அதான் நிக்கிறார உன் அருமையான மாமனார், அவங்க கிட்ட கேளு. மாமா, என் பொண்ணு படிக்க போக கூடாதுன்னு உங்க அம்மா சொல்றாங்க. என் பொண்ணு ஸ்கூலுக்கே போக கூடாதாம். அவ உங்க பொண்டாட்டி. இதுல இருக்கக்கூடிய நியாயத்துக்கு நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில உங்களை நம்பித்தான் என் பொண்ணை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். அம்மா என்னம்மா, ஏன் இந்த பிரச்சனையை திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? யார் ஆரம்பிச்சாங்க பிரச்சனைய? ஆரம்பத்துல இருந்தே படிக்க வேண்டாம்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப திரும்பவும் ஸ்கூலுக்கு போவன்னு இந்த கோலத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. நீங்க யாரும் இதுல பேச வேண்டாம். என்னங்கய்யா, இப்ப அவ படிக்கணும் அப்படித்தானே? அண்ணே, என்ன உங்க மக படிக்கணும் அப்படித்தானே? தாராளமா படிக்கட்டும். ஒரு நிமிஷம். நல்ல விஷயத்துக்கு போறா. இந்த சர்க்கரையை எடுத்து வாயில போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? முத நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். லேட்டா போனா நல்லாவா இருக்கும்? ஷோ, சீக்கிரமா சர்க்கரை அள்ளி வாயில போட்டு கூட்டிட்டு போங்க. ஆமாத்தா, நான் தான் சொல்றேன், சீக்கிரமா கிளம்புங்க. என்னடா இது? அம்மா, நீ பைய எடுத்துட்டு வாமா, நம்ம போலாம். ஒரு நிமிஷம் பாருக்கா, நீங்க உங்க பொண்ண படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது நல்ல விஷயம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா இவ ஏன் மருமக? உங்க மகளா கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியவே இல்லையே எனக்கு. இன்னுமா புரியல? நீங்க உங்க மகளை படிக்க வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இவ ஏன் மருமக. இவ படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால அவளை உங்க மகளா கூட்டிட்டு போங்க. அவங்க அம்மா செத்தப்ப விட்ட படிப்பை என் மகனை அத்து விட்டுட்டு படிக்க சொல்லுங்க. அக்கா, ஏன் இப்படி பேசுற? என் மகன் கட்டின தாலிய கழட்டி வச்சுட்டு இவளை உங்க மகளா கூட்டிட்டு போய் படிக்க வைங்க. சம்பந்தி, அப்பச்சி, என்ன பண்றீங்க? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ 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 ஐயோ, எங்கேயாவது இந்த மாதிரி கூத்து நடக்குமா? மொத்த குடும்பமும் வீடு தேடி வந்து சம்மந்தி அடிக்க கை வாங்குறாரு.
நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இதே எங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? அடிங்க, நல்லா அடிங்க, நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. கைய தூக்குனீங்கல்ல, ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, 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 நல்லா அடிங்க, அடிங்க. போடா, போடா. என்னம்மா பெருசா பேச வந்துட்டான். பெத்த ஆத்தாள உன் கண்ணு முன்னாடியே அடிக்க வராங்க. அவங்கள என்ன ஏதுன்னு கேட்காம என்கிட்ட வந்து காரணம் கேக்குறியா? அம்மா அப்புச்சி, என்ன அப்புச்சி இப்படி எல்லாம் பண்ணுதிய? என்ன காரியம் பண்ணுதிய? நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இது எங்க குடும்ப சமாச்சாரம். இதை எப்படி சரி பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். என்னம்மா பேசுற நீ? அப்புச்சி, நான் தான் சொல்றேன்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. சிதம்பரம், கிளம்பலாம். பொண்ணு சொல்றது சரிதான். நம்மளால குழந்தைக்கு பிரச்சனை வேண்டாம். அப்புச்சி, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க அப்புச்சி, வாங்க போங்க அப்புச்சி. அத்தை, அப்புச்சி பண்ணது தப்புதான். அதுக்கு வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க ஒண்ணும் வேணும்னு அப்படி பண்ணல அத்தை. என் மேல உள்ள பாசத்துலதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதே அத்தை. உங்க அப்புச்சி என்ன அடிக்க வந்தது உனக்கு சின்ன விஷயமா இருக்கா? என்ன நீயும் அப்புச்சியும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க? நீ எங்க குடும்பத்துக்கு பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் தாயி, போதும் போதும் தாய், போதும். தோள்ல தூக்கி போட்டு சுமந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நீ இங்க இருந்து படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். கிளம்பு. உன் அப்புச்சி கூட போய் அவருக்கு மகளா இருந்து படி, என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு மருமகளா இருந்துகிட்டு இந்த குடும்ப கௌரவத்தை கெடுக்காத. போடி, போ தாயே, போ, இங்க இருந்து போ. அத்தை, வெளியில போடின்னு சொல்றேன். பேசக்கூடாது. இது என் குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் சின்ன குழந்தையா இருந்த உங்களையும் இந்த குடும்பத்தையும் கௌரவமா கட்டி காத்த எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என்னை எல்லாரும் மதிக்கிறதா இருந்தா யாரும் பேசாதீங்க, பேசாதீங்க. நீ போடி. போறல்ல, போடி. வேண்டாக்கா. அத்தை, அத்தை, இருமா சொல்றத கேளுங்க. அம்மா. சுமரா, அமுதா, எந்திரித்தா. உங்க மகளை கூட்டிட்டு போய் படிக்க வைங்க. என் வீட்டு வாசல்ல நிக்காதீங்க, போங்க. நீங்க என் பேச்ச மதிக்கிறதா இருந்தா உள்ள போங்க. உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? வாடா, வா, போ. இப்ப என்ன பண்ண சொல்ற? நீயே சொல்லு, நான் என்ன பண்ண? உன்னோட தேவை அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னும் இங்க நின்னு என்ன சாதிக்க போற? வா, கிளம்பு என் கூட. இப்ப நீ இங்க எவ்வளவு நேரம் நின்னாலும் அவங்க உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. கிளம்பு. அப்புச்சி சொல்றது சரிதான். நாம இந்த விஷயத்தை உடனுக்குடனே பேசி முடிச்சிட முடியாது. கொஞ்சம் ஆற போட்டு தான் பேசணும். அப்புச்சி செல்வா பழையபடி ரவுடியா இருந்திருந்தா 5 நிமிஷத்துல இந்த மொத்த குடும்பத்தையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். ஆனா இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு மண்ணா ஒரு குடும்பம்னு ஆயிட்டோம்ல.
உன்னை நம்பி என் பொண்ணை நானும் இந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் யோசிச்சு தான் அமைதியாக இருக்கேன். இன்னும் எம்பிட்டு நேரம் நீ இங்கேயே நிற்ப? ரெண்டு அப்பச்சியும் இந்த விஷயத்தை சாதாரணமாக அப்படியே விட்டுற மாட்டோம். நம்ம எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். இப்போதைக்கு நீ வா. ரோட்டில் நின்று பேசுறது அவ்வளோ நல்லா இருக்காது. வந்து வண்டியில் ஏறாத்தா. ஏத்தா ஆப்போ. வாமா போலாம். வண்டியில ஏறு. ஓ அப்புச்சி, என்ன இருந்தாலும் நீங்க கையோங்குனது தப்பு அப்புச்சி. அவங்களே என்ன படிக்க விடாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ நம்மளே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சிதம்பரம், நீங்கள் நிதானத்தை தவற விட்டுருக்கூடாது. நாமளே நம்ம பொண்ணுக்கு சிக்கலை உண்டாக்குன மாதிரி ஆயிடுச்சுல்ல.